வணக்கம் நண்பர்களே. தினம் ஒரு ரயிலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். கன்னியாகுமரியிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டும்தான் இருக்கா, பயணிகள் ரயில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. பயணிகள் ரயிலும் இருக்குது, ஆனால் அந்த ட்ரெயினும் கேரளாவுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் தான். எந்த ட்ரெயின் தானே கேட்குறீங்க? ஆமாம், ட்ரெயின் நம்பர் 56706 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே கன்னியாகுமரியில் இருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து நாகர்கோவில் இரணியல் குளித்துறை ரயில் நிலையத்தை கடந்து கேரளாக்குள்ளே போகுது. கேரளாக்குள்ளே போயிட்டு திருவனந்தபுரம் வழியாக கொல்லம் போய் கொல்லத்திலிருந்து கொட்டாரக்கரை வழியாக இந்த ரயிலானது புனலூர் வரைக்கும் 195 கிலோமீட்டர் பயணிக்குது. இந்த ட்ரெயின் 3 மணிக்கு கிளம்பினாலும் புனலூருக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு 8:15 மணிக்கு போய் சேர்கிறது. கன்னியாகுமரியில் இருந்து புறப்படக்கூடிய முதல் பயணிகள் ரயிலாக இந்த ரயில் தான் இருக்கிறது. நாகர்கோவிலிருந்து நிறைய ட்ரெயின் கிளம்புது பயணிகள் ரயில், ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் இந்த ரயில் மட்டும்தான். முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை கொண்ட பயணிகள் ரயில். பயணிகள் ரயில்னாலே முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தான். ஆனால் சில நேரங்களில் பயணிகள் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக கூட ஓடுறது உண்டு, பரசுராம் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ரயில்கள். அந்த வகையில் இந்த ரயில் புனலூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம தென்மலையிலிருந்து செங்கோட்டை வழியாக புனலூர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த ரூட் ரொம்பவுமே வித்தியாசமான ரூட்டு. அதிகப்படியான மக்கள் இந்த ட்ரெயினில் பயணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பயணிக்கிறாங்க. திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு பேஜாகவும், திருவனந்தபுரத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் ஒரு குரூப்பாகவும், கொல்லத்திலிருந்து இந்த ரயில் புனலூர் வரைக்கும் போகும்போதும் கூட்டமாக தான் போகுது. அடுத்த வீடியோவில் வேறொரு ரயிலை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.